தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற இணையவழி தொடரில் 38வது நாளில் 37வது அதிகாரத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது 2023 தொடங்கிய இந்த இணையவழி பயணம் இடையிலே ஒவ்வொரு நிகழ்வுக்கு இடையிலும் அதிகபட்சமாக ஒரு வார கால இடைவெளியை விட்டு அடுத்ததாக தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, அழகிரிசாமியிலே தொடங்கி சிறுகதையிலே தொடங்கி நம்முடைய பயணம் தமிழொலியை கடந்து கீரா என்கிற மகத்துவத்தினுடைய பயணத்தை சிறுகதையை நிறைவு செய்து தற்பொழுது வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய அதிகாரத்தை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இந்த பயணம் என்பது இன்றைக்கு உலகத் தமிழர்களை நோக்கிய பயணமான இந்த பயணம் முப்பத்தி 7ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, இன்றைய தினம் அவா வருத்தல் என்கிற அதிகாரத்தை நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய அருமை மாணவி சி ராஜபாரதி அவர்கள் தேவகோட்டை ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியில இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி ஆவார். இவர் சமீபத்தில் ஒரு கட்சி நடத்திய பேச்சு போட்டியில் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர் ஆவார். தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அமைப்புகள் நடத்திய நிறுவனங்கள் நடத்திய பேச்சு போட்டிகளில் எல்லாம் பங்கேற்று மாநில அளவில் பேசக்கூடிய நல்ல பேச்சாளர், சிறுகதையாளர். நம்முடைய கதை சொல்லி என்கிற நிகழ்வில் கலந்து கொண்டு கதை சொல்லிய சிறந்த கதை சொல்லி கல்லூரியினுடைய மேடைகளில் கண்ணகியாக முழக்கம் செய்கிற நல்ல நாடகவியலாளர், அருமை மாணவி, நல்ல படிப்பாளி சி ராஜபாரதி அவர்கள் இன்றைக்கு முற்றோதல் செய்வதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாபெரும் உறுப்பினர் கவிஞர் கதிர் பாரதி அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். ஐயா கதிர் பாரதி ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். எம்ஏ தமிழ், எம்ஃபில் மியூசிக்ல, தேவாரத்துல, குரலிசையில பட்டப்படிப்புகள் எல்லாம் நிறைவு செய்தவர். அவருடைய சிறப்பு தகுதி என்னவென்று கேட்டால், மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயின்று முதலில் ஓதுவாராகவும் பணியாற்றிய சிறப்பும், முதலில் இசைப்பள்ளியிலே தேவார இசை ஆசிரியராகவும் பணியேற்ற சிறப்பு உண்டு இவருக்கு. இவர் எழுதிய நூல்கள் 10க்கும் மேற்பட்ட நூல்கள் தற்பொழுது அச்சிலே நலமறிய ஆவல் என்கிற கடிதங்களின் தொகுப்பை அச்சுப்பதிப்பில் அவர் பணியில் இருக்கிறார். பாமரன் பைந்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ் அறிவியல் இயக்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாடு திரைப்பட பாடசாலை சங்கத்தினுடைய உறுப்பினர், இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்களை பெற்று இலக்கிய பணியில் 32 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள், இவரிடம் தர்மபுரியில் இருக்கக்கூடிய 102.5 பண்பொழி வானொலி, சென்னை பொதுகை தொலைக்காட்சி, அன்பு பண்பலை சர்வதேச வானொலி என இவரிடனுடைய நேர்காணல் பெற்றிருக்கக்கூடிய அளவில் இலக்கியத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். 1996ஆம் ஆண்டிலே உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தரமணியிலே நடிப்பு மற்றும் கதை நாடக ஆக்கத்திற்கான சிறப்பு பயிற்சி பெற்றவர். கடலோடிகள் என்கிற நாடகத்திலும்
உயிர்கள் என்கிற நாடகத்திலும், மீண்டும் விளங்கணமா என்கிற மௌன நாடகத்திலும் பங்கேற்று சிறப்பு செய்த நல்ல நாடகத்தினுடைய ஆளுமை ஆவார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பல்வேறு நிலைகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய சிறப்புக்குரிய நம்முடைய ஐயா அவர்கள் இன்றைய தினம் நம்மோடு பயணித்தாலும் கூட அவரை பற்றி சொல்லுவதற்கு நாம் பல்வேறு செய்திகள் இருக்கிறது. ஒரு செய்தியா 2 செய்தியா என யோசித்து பார்க்கின்ற பொழுது தொலைக்காட்சி தொடரிலே ஆகாய தாமரை என்கிற அந்த தொலைக்காட்சி தொடரிலும் ராஜா கீதாஞ்சலி என்கிற ராஜ் டிவியினுடைய அந்த நாடகத் தொடரிலும் நடித்தவர். அவர் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். ஜோக்கர் படத்துல அந்த திரைப்படத்துல நடித்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் பல்வேறு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை நம்மோடு இன்றைக்கு நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் பயணிக்க இருக்கிறார்கள். ஆக 2 பெரும் ஆளுமைகளையும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாம் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, முதலிலே முற்றோதல் செய்வதற்காக நம்முடைய அருமை மாணவி சி ராஜபாரதி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். மாணவி ராஜபாரதி அவர்களே, வருக, உங்களுடைய முற்றோதல் தருக. என்னுடைய பேராசிரியர் அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் பயணிக்கக்கூடிய கழக ஆளுமை அவர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நானும் ஒரு அதிகாரம் என்ற நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் 37, அவா அறுத்தல். அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து. வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அஃதொப்பது இல். தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர். அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. அவா வினை ஆற்ற அறுப்பின் தவா வினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். இன்பம் இடையறாது உண்டும் அவாம் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். நன்றி. நன்றி அருமை மாணவி ராஜபாரதி அவர்களே. ராஜபாரதி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தேவகோட்டை கிளையினுடைய உறுப்பினர். அதில் நாம் பதிவு செய்ய வேண்டிய மகிழ்வை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜபாரதி, அப்பா பேர் அம்மா பேர் சொல்லிருங்க, நான் எல்லாரிடம் கேட்பதுதான். அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேரு சித்திரவேல், அம்மா பேரு சித்ராதேவி ஐயா. சித்திரவேல் ஐயா, திருமதி சித்ராதேவி அருமை மகள் ராஜபாரதிக்கும் பெற்றோருக்கும், குறிப்பாக நீங்கள் பயிலக்கூடிய கல்லூரியுடைய துறை சார்ந்த பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்து இதற்கு உரைப்பொழிவு தருமாறு போற்றுதலுக்குரிய ஐயா கதிர் பாரதி ஐயா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். கேக்குதுங்களா? நன்றா கேக்குதுங்க. ஒரே ஒரு நிமிடம். ஒரே ஒரு நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனியதொரு நல்லதொரு திருக்குறள் முற்றுதல் நிகழ்விலே அடியனுக்கும் ஒரு வாய்ப்பினை நம்முடைய காரைக்குடியைச் சேர்ந்த முனைவர்
அம்மா வெண்ணிலா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா முனைவர் கரு முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே ஒரு அதிகாரத்தை எடுத்து அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை எடுத்து 10 குறளையும் நிறைவு செய்த முற்றுதல் செய்த அம்மா திவ்ய பாரதி அவர்களுக்கும் குரல் சரியா தானே குரல் சொல்லியிருக்கோமா? கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா. ஐயாவோட குரல் கேக்குதா இல்ல சரியா இருக்கா? நாகராஜன் ஐயா கரெக்டா இருக்கா? இப்போ இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஆமா, ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப நல்லா இருக்கு. ஹெட்செட் எடுத்துட்டா நல்லா கேக்குதுங்க ஐயா. ஹெட்செட் ஆ, எடுத்துட்டா நல்லா கேக்குது. ஆ. எப்பவுமே செயற்கை இல்லாம இருந்தா சரியா இருக்கும். இல்ல செயற்கையில செயற்கை இருக்க கூடாது. இது செயற்கையில வந்து சரியா இருக்கும்னு நினைச்சேன். மகிழ்ச்சி. நன்றி. ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் என்பார் புத்தர் பெருமான். அதனுடைய அடிநாதமாக வேறாகத்தான் இந்த அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை குறளை நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு குறளிலும் எடுத்துக்கொண்டோமானால் அத்தனை குறளிலுமே ஆசை என்பதை முற்றிலுமாக நீக்கிவிட்டால் நாம் நிச்சயமாக நல்லதொரு வாழ்வினை அடைய முடியும் என்ற ஆமா, பின்னாடி பேசுறது இடையூறா இருக்கு. சரி அந்த சரி பண்ணிட்டேன். புத்தர் நீங்க பெருமான் பேசுங்க. சரி பண்ணிட்டேன். இனிமே அப்படி நடக்காது. பேசுங்க. ஐயா பேசலாங்களா? பேசுங்க. இனிமே நடக்காது. அப்படி நடக்காது. பேசுங்க. புத்தர் பெருமானுடைய கொள்கையை ஒட்டிதான் இந்த குறள் அமைந்திருப்பதாக நான் உணர்கின்றேன். அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பேனும் வித்து. அதாவது எல்லா உயிர்களுக்கும் அவை தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிலையை சரியாக ஏற்படுத்தி தருவதென்றால் அதற்கு இந்த பிறவியிலே துன்பத்தை இருக்கின்ற ஒரு வித்தாக ஒரு விதையாக அவா என்று சொல்லக்கூடிய ஆசை என்பதுதான் இங்கே அவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவா என்பது எல்லா காலத்திலும் தொடர்ந்து வந்து பிறவியை துன்பம் என்ற ஒரு நிலையிலே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒன்றாக அந்த குறள் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் எல்லா காலத்தும் தவா பிறப்பினும் வித்து என்ற இந்த குறள் காட்டுகின்றது. அடுத்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும். நாம் ஒன்றை விரும்புவதானால் அவற்றை நாம் விரும்புவது பிறவாமை என்னும் ஒரு நிலையை தான் வேண்ட வேண்டும் என்று இந்த குறள் காட்டுகின்றது. எல்லோரும் மனித பிறவியிலே பிறவாமை என்பது வேண்டாம் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் நாவுக்கரசர் பெருமான் பிறவா வர வேண்டும், பிறந்தால் மறுபடி உன்னை நினைக்கின்ற நிலையை தர வேண்டும் என்று மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்ற ஒரு தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார். அதை போலத்தான் காரைக்கால் அம்மையாரும் இறைவனை நோக்கி வேண்டுகின்ற பொழுது பிறவி என்பது எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு பிறவி இருந்தால் மறுபடியும் உன்னை நினைக்கின்ற ஒரு நிலையை எனக்கு வேண்டும் என்கிறார். இங்கே சராசரி ஒரு மனிதனைப் போலதான் இந்த மனிதருக்காகத்தான் சொல்லப்பட்டதைப் போல இந்த குறள் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. பிறவாமை என்பதைத்தான் நாம் வேண்ட வேண்டும். அவ்வாறு நாம் இருந்தால் நமக்கு ஆசை என்பது அற்ற நிலை மாறி நாம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்பதை கூறுகின்றார். அடுத்து வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதப்பது இல். நாம் ஆசையற்ற ஒரு நிலையைத்தான் சிறந்த அறமாக கொள்ள வேண்டும் என்கிறார். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம். வேண்டாமை என்ற ஒரு ஆசையை நாம் விட்டுவிட்டால் இங்கு மட்டுமல்ல, அதற்கு நிகரான வேறொன்றும் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்பதைத்தான் இந்த குறள் காட்டுகின்றது.
அடுத்து தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். தூய்மை என்பது எது என்று கேட்டால், ஆசை என்பது இல்லாமல் இருந்தால் அதுவே மிகச்சிறந்த ஒரு தூய்மையாகும். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். நாம் ஆசை என்பதை விட்டொழித்தால் வாய்மை எனப்படுவது தானே வந்து சேரும் என்பதைத்தான் இந்த குறள் காட்டுகின்றது. அடுத்து, அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். எதிலும் பற்றில்லாத ஒரு நிலை. பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொல்வதைப் போல, எதிலும் பற்றில்லாதவர்களாக இருப்போமானால், ஆசை என்ற ஒன்றுக்கு அடிமையாகாமல் இருந்தால் இந்த உலகத்திலே, இந்த பிறவியிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. ஆசை என்பதை விட்டொழித்தால் எல்லாவற்றிலிருந்தும் சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும். அவை தானே வந்து சேரும் என்பதைத்தான் அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர் என்று இந்த குறள் காட்டுகின்றது. அடுத்து, அஞ்சுவதோறும் அரணே, அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஒருவனுக்கு அரணாக இருப்பது ஆசை. அந்த ஆசையை விட்டொழித்தால் அரண் என்பது தானே வந்து சேரும். ஆசை என்பதை அவன் அஞ்சி அந்த ஆசையை விட்டொழித்து ஒரு அறத்தின் வழியே தான் ஒரு நடுநிலையிலே நின்று வாழ்வானையானால் அவனுக்கு சோர்வு என்பது இல்லாமல் சிறந்ததொரு நிலையை அந்த ஆசையானது நீக்கி நல்லதை தரும். அடுத்து, அவ்வாவினை ஆற்று அறுப்பினை தவாவினை தான் வேண்டும் மாற்றம் வரும். அவ்வாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும். ஒருவன் ஆசையை முற்றிலும் ஒழித்தானால் அவன் கெடாமல் இந்த உலகத்திலே சிறந்து வாழ்வதற்கு நல்லதொரு வினையை அவை தானே கொண்டு வந்து சேர்க்கும் என்றுதான் அந்த குறள் காட்டுது. அவ்வாவினை ஆற்ற அறுப்பின், அவை தன்னை வந்து சேராமல், தன்னை அணுகாமல், தன்னை ஒன்றி நிற்காமல் அந்த அவா என்ற ஆசையினை ஒருவன் விட்டொழித்தானால் தான் வேண்டுவது மற்றது யாவும் அவனை வந்து சேரும் என்பது இந்த குறள் நமக்கு காட்டுகின்றது. அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டில், அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். அவா இல்லாதவர்களுக்கு ஆசை என்பது, ஆசை இல்லாமல் இருந்தால் உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் இவையெல்லாம் மிதமிஞ்சிய ஆசையைத்தான் குறிப்பிடுகின்றன. அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவாது மேன்மேல் வரும். எவன் ஒருவன் ஆசையை விட்டொழித்து வாழ்வானால் அவனுக்கு துன்பம் என்பது இல்லாமல் நன்மை வந்து சேரும். தவாது மேன்மேல் வரும். அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். அவா இல்லாதவருக்கு துன்பம் இல்லை. ஆசை என்பது மிகுதியாக இல்லாமல் இருப்பவனுக்கு துன்பம் இல்லை. ஆசை அதிகமாகும்போது துன்பம் தானே வந்து சேர்ந்து விடுகிறது. அவா உள்ளதானால் அவனுக்கு துன்பம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அடுத்து, துன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பங்களுள் கொடிய ஆசை என்பது மிக பெரும் துன்பத்தை, துயரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனை விட்டொழித்தோமானால் துன்பம் என்பது இல்லாமல் வாழ்க்கையில் நிறைவான ஒரு வாழ்வை வாழ முடியும் என்பதைத்தான் இந்த குறள் காட்டுகின்றது. அடுத்தது, நிறைவாக 370வது குறள். அவா அறுத்தலில் ஆறா இயற்கை அவா நீப்பின்.
அதாவது மிகப்பெரிய ஒரு ஆசையை விட்டொழித்தமானால் இயற்கை என்பது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை, அழிவில்லாத ஒரு மாறாத இன்ப நிலையை, வாழ்க்கையை இயற்கை என்பது தானே தரும் என்பதைத்தான் ஆறா இயற்கை அவா நிற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று இந்த குறள் காட்டுகின்றது. இப்ப 10 குறள்களுக்கும் இங்கே இயன்றவரை விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இந்த குறளில் நீங்கள் விரும்பினால் எந்த குறளை கேட்டாலும் நான் பாடி காண்பிக்கிறேன். ஐயா, பாடுங்கய்யா. எல்லா குறளையுமே அதுல இருக்க 10 குறளையும் பாடி காட்டுங்கய்யா. 10 குறளையும் பாடி காண்பிக்கிறீங்களா? பாடி இங்க காட்டுங்க. இடத்துல ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்றேன். நான் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி தினம் ஒரு குறள் என்ற அடிப்படையில தினமும் ஒரு குறளுக்கு என்னுடைய பட்டறிவு கொண்டு விளக்கம் கொடுத்து, மேலும் அந்த குறளை எழுத்து வடிவத்திலும் பாடலாகவும் பல்வேறு புலனங்களில் பதிவிட்டு வருகின்றேன். எனக்கு உடல்நிலை சற்று சரியில்லாததால் ஒரு மாதங்காலத்திற்கும் மேலாக பதிவு செய்யவில்லை. கடந்த 31ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி 3 நாட்களாக தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில தான் தொடர்ந்து அம்மையார் வெண்ணிலா அவர்கள் என்னுடைய அந்த தொடர்ந்து நான் பதிவிட்டு வந்த குறளை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 குறளையும் இப்போது உங்களுக்கு நான் இப்போது பாடி காமிக்கிறேன். ஒரு முயற்சியாக எடுத்துதான் இதுவரை 119 திருக்குறளை பாடி பதிவிட்டு வந்திருக்கிறேன். அவா என்ப எல்லாம் உயிர்க்கும் ஞான்றும், அவா என்ப எல்லாம் உயிர்க்கும் ஞான்றும், தாவா பிறப்பினும் வித்து. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது, வேண்டாமை வேண்ட வரும். வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை, வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை, யாண்டும் அகுதொப்பது இல். தூய்மை என்பது தூய்மை என்பது அவாவின்மை மற்றது, வாய்மை வேண்ட வரும். தூய்மை என்பது அவாவின்மை மற்றது, வாய்மை வேண்ட வரும். அற்றவர் என்பார் அவ அற்றார் மற்றையார், அற்றவர் என்பார் அவ அற்றார் மற்றையார், அற்றாக அற்றது இல. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை, அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை, வஞ்சிப்பதோறும் அவ. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை, வஞ்சிப்பதோறும் அவ. அவ்வாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை, அவ்வாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை, தான் வேண்டு மாற்றார் வரும். தான் வேண்டு மாற்றார் வரும்.
அவ்வா இல்லார்க்கெல்லாகும் அவ்வா இல்லார்க்கெல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் அவ்வா இல்லார்க்கெல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவாது மேன்மேல் வரும் இன்பம் இடையராது ஈண்டும் இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் ஆரா இயற்கை அவா நீப்பின் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேராம் இயற்கை தரும். திருச்சிற்றம்பலம். நன்றி கவிஞர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. விளக்கும்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய கவிஞர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். ஐயா பேசுறது கேக்குதா? கேக்குது. ஆனா உங்க முகம் தெரியல. கேட்கல. கேக்குது, கேக்குதா? கேக்குது. உங்க மகிழ்ச்சி. முகம் தான் தெரியல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்றைக்கு ஐயா பேசுங்க. என்ற வருகிறது துறவரம். கேக்குதா? கவிஞரை கேக்குது, கேக்குது. நீங்க பேசுங்க. சரி. இந்த துறவர இயல்ல கவிஞரே கொஞ்சம் சரியா பார்க்கணும்னு சொன்னா, இது இல்லற வாசிகளுக்கு சொல்லல, துறவிகளுக்கு சொல்றாரு. ஏப்பா நீ துறவி, எல்லா ஆசைகளையும் விட்டு ஒழித்தவன். இது எல்லாருக்கும் இந்த குரல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, அரசனுக்கு பொருந்தும், அமைச்சர்களுக்கு சொல்றதும் எல்லாருக்கும் பொருந்தும், துறவிகளுக்கு சொல்றதும் எல்லாரும் பொருந்தும். அதான் இந்த திருக்குறளுடைய ஒரு சிறப்பு. முற்றோதல் செய்த ராஜபாரதி, இவர் மக்கள் பாரதியோட ராஜபாரதி இருக்கிறாங்க. ராஜா மாதிரி கம்பீரமா இருக்கிறாங்க. இனிமையா தெளிவா முற்றோதல் செய்த ராஜபாரதிக்கு வாழ்த்துக்கள். அது பாருங்க, இன்னைக்கு 2 பாரதியை தூள் கிளப்பிட்டாங்க. இன்னைக்கு முற்றோதல் சொன்னவரு ராஜபாரதி, குரலுக்கு பொழிப்பு சொன்னது, குரலுக்கு கருத்துரை சொன்னவரு கதிர் பாரதி. 2 பேரும் அழகுபடுத்தி விட்டாரு. வாழ்த்துக்கள் பாரதி அவர்களே, கதிர் பாரதி அவர்களே, ராஜபாரதி அவர்களே. 2 பாரதிக்கும் ரவீந்திர பாரதியுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். மகிழ்ச்சி. இந்த துறவு என்ற அதிகாரத்துல முதல் குரல் ரொம்ப அழகா சொன்னாரு. மனிதனுடைய பிறவி போக்கை முடிவு செய்யக்கூடியது ஆசைதான். அதனால துறவியே நீ ஆசை கொள்ளாத, ஆசை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதே அழகா சொன்னாரு கதிர் பாரதி அவர்கள், அழகா சொன்னாரு. ஆசை, பேராசை இருக்கக்கூடாது. இது வள்ளுவர் காலத்துல ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்ற அடிப்படை கொள்கை பௌத்த கொள்கை. இந்த கொள்கையை தான் பௌத்த துறவிகளையும் எல்லாம் வைத்து எல்லா துறவிகளுக்குமாக இந்த கருத்துக்களை சொல்றார். நீ ஆசையை விட்டப்பா, துறவிகளை பார்த்து சொல்றாரு, ஆசையை விடு, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. இதற்கு பல விளக்கங்கள் பல பேர் சொல்றாங்க. பிறவாமைன்னா இந்த பிறவியை அறுக்கணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சிற்பி வெளியில நான் சிந்திக்கிறேன். சிற்பி என்ன சொல்றாருன்னா, ஆசை பிறக்கும் போது அதை பிறக்காமல் தடுக்க வேண்டும்ன்றார். இந்த மனசுல ஒரு பொருளின் மீது, ஒன்றன் மீது ஆசை தோன்றுகிறது. தோன்ற அந்த ஆசையை, அந்த ஆசை பிறக்கும் போதே அதை நீக்கிவிட வேண்டும். அந்த ஆசை பிறக்கும் போதே அந்த ஆசையை நாம் நீக்க வேண்டும். அப்பதான் ஆசை பிறவாமல் காப்ப வேண்டுமானால் வேண்டாமை வேண்டும். வேண்டாம்னா விருப்பம் இல்லை. எந்த பொருளின் மீது விருப்பம் கொள்ளக்கூடாது
ஏன்னா நீ துறவி எந்த பொருள்களும் விருப்பம் கொள்ளக்கூடாது. இந்த கருத்துக்களை இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வேண்டாமை அல்ல வெளிச்செல்வம் ஈண்டில்லை. வேண்டாமை அதாவது எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லாமை, விரும்பாமை என்கிற உயர்ந்த செல்வம், வெளிச்செல்வம், உயர்ந்த செல்வம். அந்த செல்வம் அதை தவிர இந்த உலகத்திலே சிறந்தது எதுவும் இல்லைங்கிறான். மனசுல ஆசை இல்லாம இல்லையா? திருமூலர் சொன்ன மாதிரி ஆசையை எருமைகள் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமைகள். அதான் தமிழ் சிந்தனை. நீ கடவுளை கூட அதிகமா கட்டி பிடிக்காதப்பா, கொஞ்சம் அளவோட பிடி அப்படின்றாரு திருமூலர். அதனால ஆசை இதெல்லாம் சொல்றாரு. இந்த பற்றற்றவனா என்ன? ஆசையை அறுத்தவன் தான் பற்றற்றவன். பிறவி பற்றில்ல, ஆசையை அறுத்தவன் பற்றற்றவன். ரொம்ப அழகா ஆறாய் இயற்கை அவா நீப்பின் தனியாக இயல்புடைய ஆசை நீங்கும் போது உயர்ந்த நிலை அழிவற்ற இயற்கையோடு நிற்கும் உயர்ந்த நிலையை அடையும் அப்படின்னு சிற்பி சொல்றார். முதல்ல அதிகாரம் இது. அவா அறுத்தல். மனுஷனுக்கு பேராசை இருக்கக்கூடாதுங்க. பகல்லையே பணக்காரன் அவன் பாக்குறான் ஒவ்வொருத்தனும். அதனாலதான் பல சிக்கல். தனி விடுதலை சமூகத்துல ஒவ்வொருத்தரும் பணக்காரனாகணும், தானே பிழைக்கணும், தானே வாழணும், தானே உயர்ந்த சிந்தனையாளர்கள் தான் ஆசை வைக்காதரா. உலக சம்பாதினா போகும்போது கோடி கோடியா தூக்கிட்டு போனி, போகும்போது அரையான் கயிறு கூட இல்லாம அறுத்து விட்டுறான். காதுல பெண்களா இருந்தா காதுல மூக்குல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் அனுப்புறான். எனவேதான் ஆசை கொள்ளாதப்பா. பேர் ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், ஒரு நல்ல வேலை செய்வதற்கு வேலை, கல்வி, இதெல்லாம் நியாயமான ஆசைகள். பேராசை கூடாது. அதைத்தான் காலந்தோறும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அது எப்போ வரும்? அது எல்லாருக்கும் எல்லாம் இருப்பதான இடம் நோக்கி இந்த உலகம் நடக்கின்ற போதுதான் இந்த பேராசையெல்லாம் இந்த வள்ளுவ பெருந்தகை எப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வைத்து விட்டு அதை நாம் நாள்தோறும் பயில வேண்டும். மிக அழகாக, அருமையாக, தெளிவாக கதிர் பாரதி அவர்கள் இந்த 10 குறளையும் அருமையாக விளக்கி கடைசியில முத்தமிழில் ஒன்றான இசைத்தமிழையும் நமக்கு இசைத்து காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஐயா பார்க்காதீங்க, முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. வேறு யாராவது இருக்கீங்களா பின்னூட்டம்? ஏன்னா யாரும் என்னை கை உயர்த்தலையே, தான் பார்த்தேன். யாரும் கை உயர்த்தாம இருக்கீங்களே. ரேவதி அம்மா மைக் ஆன் பண்ணிட்டாங்க. தொடர் வணக்கம். ரேவதி அம்மா பேசிட்டு அவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்க. ரேவதி அம்மா. பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றோதல் செய்த மாணவி ராஜபாரதி அவங்க ஏற்கனவே எங்களுக்கு அறிமுகம் ஆனவங்க தான். மிக அவங்களுடைய மொழியிலே அழகாக முற்றோதல் செஞ்சாங்க. ஆனா எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது கால் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தெரியுது. படிப்பு ரொம்ப இருக்கிறதுனால மெலிஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுடைய திருப்பி அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உரைப்பொழிவு தந்த கதிர் பாரதி ஐயா அவர்கள் மெல்லிய நீரோட்டம் போல மிக அருமையாக அனைவருக்கும் புரியும்படியாக விளக்கமாக எடுத்து கூறினார்கள். அதை பாடலாக பாடியும் காட்டிவிட்டார்கள். இந்த ராஜபாரதி பாப்பாவையும் கதிர் பாரதி ஐயாவையும் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பாராட்டினது அவங்க சொன்னது போல இன்னைக்கு நிறைய பாரதிகள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இவங்க சொன்ன ஒரு இந்த குரல்ல இருந்து நம்ம என்ன 2 விஷயத்த மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆசைப்படுதல் அது மீண்டும் பிறப்பு வரும், துன்பம் தர்றது. ஆசையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அது மீண்டும் பிறவாமை இன்பம் தருவது. அப்படிங்கிற இந்த 2 கருத்துக்களை மாத்திரம்தான் இதுல ஆசைப்படக்கூடாது, ஆசையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு ஆசைதான் அப்படின்னு எனக்கு மனசுலப்படுது. அதாவது ஆசையை ஒழிக்கணும், இன்னும் நம்ம ஆசைப்பட்டாதான் அந்த ஆசையை ஒழிக்க முடியும். ஆசையை ஒழிச்சாதான் பிறவாமை நமக்கு கிடைக்கும். பிறவாமை கிடைச்சா நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய இந்த குறள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி நல்லாசிரியர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அண்ணன் பாலனு. தோழர்களே வணக்கம். இந்த முற்றோதல் சொன்ன அந்த ராஜபாரதி நல்லா கம்பீரமா, நல்லா ஒரு நிமிர்ந்த நன்னடையோடு, ஒரு நல்ல நேர்கொண்ட பார்வையோடு உட்கார்ந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க உச்சரிப்புமே நல்லா இருந்தது. அதனால அந்த மாணவிக்கு எங்க எல்லாரும் சார்பாகவும் பாராட்டுகள். உரையாசிரியரும் ரொம்ப வந்து நல்லா செஞ்சது. திருக்குறள் சுருக்கமா சொல்லி என்ன சொல்ல வர்றாங்க, வள்ளுவர் என்ன வர்றாரோ தெளிவாவே புரிய முடிஞ்சது. அதனால அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் பாட்டு. அது மகாலட்சுமி சொல்லிட்டாங்க. நான் நினைச்சது ராஜபாரதி, அப்புறம் ஒரு கவி பாரதி, கதிர் பாரதி, அப்புறம் எப்போதுமே பின்னோட்டத்தில் வலிச்சக்கூடிய நம்ம ரவீந்திர பாரதி. சோ 3 பாரதிக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சகோதரர் அவர்களே. அடுத்ததாக அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி வாமா மின்னலே, ஞாபகம் இருக்குங்களா? மின்னல் கதை சொன்ன அந்த ராஜபாரதிக்கு நான் அப்பவே ஃபேன் ஆயிட்டேன். மின்னலை பார்த்த விட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வா இருந்தது. மின்னலோட டோன் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. எங்க பாப்பா கூட 2 நாளைக்கு முன்னாடி அந்த ராஜபாரதி அக்காலாம் பேச வரமாட்டாங்களான்னு கேட்டா, ஆனா இன்னைக்கு ராஜபாரதி முற்றோதல் செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல குரல் வளம், அதே ஒரு அந்த நடை அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த சுறுசுறுப்போட நல்லா சொன்னாங்க. மின்னலுக்கு வாழ்த்துக்கள். ராஜபாரதி உங்க பேரை விட எனக்கு மின்னல்ன்ற நீங்க சொன்ன கதை தான் எனக்கு உங்களுக்கு பேராவே மாறிடுச்சு. மின்னல் சூப்பர், மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. அடுத்து இன்றைய உரையாசிரியர் ரேவதி சொன்ன மாதிரி அழகா நிறுத்தி நிதானமா வார்த்தைகளையும் கருத்துக்களையும் கொண்டு போனாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு 1-2 சில சந்தேகங்கள் இருந்தது. அது ஐயா எளிமையான முறையில சொல்லும் போது அந்த சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஐயாவை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் மிக அருமையாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அவர்களே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிகாரம் அவா அறுத்தல். இந்த அவா அறுத்தலுடைய முற்றோதல் செய்த ராஜபாரதி அன்பு மகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே போல இந்த பாரதி அப்படிங்கிற பேரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தனித்தன்மை, ஒரு ஆளுமை கிடைச்சிரும்னு தான் நினைக்க வேண்டியது இருக்கு. அப்படித்தான் ஐயா இன்னைக்கு கதிர் பாரதியும் வந்திருக்காரு. கதிர் வேலவனே நேர்ல காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரவீந்திர பாரதி ஐயா, ராஜபாரதி எல்லாமே அருமையான ஒரு கோயின்சிடன்ஸா தான் இருக்குது. அதே போல கதிர் பாரதி ஐயாவும் இந்த அவாரத்தினுடைய அதிகாரத்தை மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். நிதானமாக ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து வைத்து நம்மை புரிய வைத்தார்கள். இந்த குறள்ல 3வது குறளை பார்க்கும்போது, வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தொப்பது இல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வேண்டாமை அப்படிங்கிறது ஆசையை ஒழித்து விட்டால் அவனுக்கு விழிச்செல்வம், செல்வம் செல்வத்திலே ரொம்ப சிறந்த செல்வம் அப்படிங்க. அதாவது செல்வங்கிறது இந்த இடத்துல பொறுத்த மட்டும் பொருள் செல்வத்தை மட்டும் சொல்லாமல், அப்ப அவன் 16 பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது. ஏன்னா பொருள் செல்வம் ஒருத்தன் தேட வேண்டும் அப்படின்னு சொன்னா அவன் உழைச்சணும், ஒரு ஆசை இருக்கணும். அந்த ஆசை பேராசை இல்லாமல் இருந்தா தான் அவன் பொருள் செல்வத்தை தேட முடியும். அப்ப இந்த இடத்துல பொறுத்த மட்டும் அவனுக்கு 16 செல்வங்களில் ஒன்று, அந்த செல்வத்திலெல்லாம் எது சிறந்தது இருக்கிறதோ அந்த செல்வத்தை அடைந்து விடுவார். ஆசை இல்லாதவன் அடைந்து விடுவார் என்று சொல்ற மாதிரி இந்த குறள் அமைந்திருக்கு. அதே மாதிரி அற்றவர் என்பார் அவா அற்றார், அற்றவர் என்பார் அவா அற்றார்னா இந்த இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. இந்த அற்றவருங்கிறது ஆசையை மட்டும் ஒழித்தவரா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட முடியல.
அவர் வந்து ஆசையை மட்டும் ஒழித்தவர் என்று சொல்ல முடியாது. அவர் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும், ஆசைகளும், அறத்திலிருந்து விலகி போகாத தன்மை, மற்றபடி ஒரு அன்புடைமை, ஈகைத்தன்மை எல்லாமே இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எல்லாமே அற்ற செயல்கள் இல்லாதவர் மட்டும்தான் அற்றவர் என்பார் அவா அற்றார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல அற்றவருங்கிறது நம்ம ஆசையை மட்டும் குறிக்கலன்னு என்னுடைய கணிப்பு. அது எப்படின்னா ஐயா நாகராஜன் ஐயா விளக்குவாருங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான குரல் தான். அதே மாதிரி அவாவினை ஆற்ற அறுப்பின், இதுலயுமே பாத்தீங்கன்னா அவாவினை ஆற்ற அப்படின்னு சொன்னா, ஆற்றங்கிறது வந்து செய்ய, ஆற்றுப்படுத்த, அதாவது ஆற்றுப்படுத்தன்னு சொன்னா அதுக்கு சரியா வரும். ஆனா ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது செய்வதற்கு, முடிப்பதற்கு, எடுப்பதற்கு அப்படின்னு சொன்னப்ப அவாவினைய வந்து எடுக்கிறதுக்கு, செய்யறதுக்கு எதுக்கு அறுக்கணும்னு இருக்கு. ஒருவேளை இந்த அவாவையும் வினையும் பிரித்து ஆற்ற அறுப்பின் நம்ம வாசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆசைகளை முழுவதுமாக ஒருவன் அழித்தால் அவன் கெடாமைக்கு ஏதுவான வினைகள் அவன் விருப்பப்படி அமையும்னு சொல்றாங்க. அந்த அவாவினைனா அவாவினை சேர்த்து படிச்சோம்னா அது தவறான ஒரு இதுல வருது. அது தனியா படிக்கும் போது இந்த மாதிரி ஆற்ற அப்படிங்கறத செயல்படுத்துறத அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது. ஒருவேளை அதை ஆற்றாமையாக்க ஆக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல வள்ளுவர். ஒரு நல்ல அதிகாரம் சிறப்பாக சொன்னார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு, நிர்வாகிகள் அனைவருக்கும், இலக்கிய குழுவுக்கும் நான் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். இதே போல் முனைவர் ஐயா கருமுருகன் பேராசிரியர் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணியை எப்போதும் போல் மிகவும் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகையை ஒட்டி எல்லா அதிகாரங்களும் சிறப்பாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை முறையும் சிறப்பாக அமையும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. ஸ்ரீ கணேசன் சாத்தூர் தோழர் அவர்களே, நிறைவாக ஐயா பின்னூட்டத்தினுடைய நிறைவாக தமிழாசிரியர், நல்லாசிரியர் முனைவர் நாகராஜன் ஐயா அவர்கள். மாமன்றத்தை மகிழ்வோடு வணங்குகின்றேன். இந்த திருக்குறளினுடைய அதிகாரமே பார்த்தால் அவா அறுத்தல் என்றே சொல்கிறார்கள். இந்த அறுத்தலாகிய செயலை வந்து முன்னாடி சொல்லுகிற பொழுது நான் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டேன். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. அப்போ இங்கே வாராத தன்மையை மெய்யுணர்தல்ல நாம அறிமுகப்படுத்திடுறார். மனிதர்கள் இங்கு வரக்கூடாது. அத ரொம்ப ஐயா இன்றைக்கு உரையில ரொம்ப அழகா தொட்டு காமிட்டாங்க. கண்களை அடிக்கடி துடைத்து கொண்டே பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை அடியின் கீழ் இருக்க சரி நிற்க வைத்து பார்த்த கோலம் அதையே காரைக்கால் அம்மையார் அம்மான்னு சிவனே அழைக்கும்படியான ஒரு நிலையை இன்றைக்கு உரைக்காரர் லேசா அவருடைய இதை சொல்லிடுப்பா நீ பின்னூட்டத்துலன்னு எனக்கு ஆணையிட்டது போல் உணர்ந்தேன் மன்றமே. இன்னொன்றை சொல்லுகிறார் வள்ளுவர், பிறப்பென்னும் பேதைமை நீங்க என்று சொல்லுகிறார். அங்க 358 பிறப்பென்னும் பேதைமை நீங்க வேண்டுமேயானால் நம்மிடத்திலே இருக்க பேதைமையை உண்டாக்குவதும் பிறப்பு தானே. பிறவி ஏற்பட்டு இருக்கிற பொழுது என்ன மாதிரி சார்பை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ளுகிறோம். வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடிக்கிறோம். அவ்வாறு பந்தம் வளருமேயானால் அந்த சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகின் அதையும் சுற்றார். இப்போ மெய்யுணர்தலை வச்சுக்கிட்டு நாம இந்த மெய்யுணர்தல் என்கிற ஒரு மாபெரும் பேழையை வைத்து கொண்டு ரத்தினமாகிய வைரங்களாகிய நவமணிகளாகிய அவா அறுத்தலை அந்த பேழையில் வைப்போமேயானால், அந்த பேழைக்குள்ளே நாம் பொதிவோமேயானால், இல்ல அது பேழைகள் எல்லாம் புரியலப்பா, புரியுற மாதிரி சொல்லுன்னா சாதாரண ஒரு கிரீடம், தங்க கிரீடம், பொன்னாலாகிய அந்த கிரீடத்தில அவா அறுத்தல் என்கிற இந்த நவமணிகளையும் பதிப்போமேயானால் அது எப்படி இருக்கும்? அது நீரில்லா நெற்றிப்பாழ். இன்றைய உரைக்காரர்
நீரிட்டு ஆறு கெட்டார் என்று கேட்பது போல, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்து உள்ளது நீரு, அற்புதமாய் நீரு அணிந்திருக்கிற நெற்றியோடு வந்து உரைப்பொழிவு தந்தாரே, அவா அறுக்க சிவனே ஆணையிட்டது போல உணர்ந்தேன். ஆச்சரியம், இத்தனை நாளும் சங்கத்தை தலைமை செய்வது முருகனாகிய இறைவன் மட்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்த எனக்கு சம்மட்டியார் அடித்தாற் போல இன்றைக்கு, ஏப்பா இறையனார் என்னைய மறந்துட்டியப்பா என்று சங்கத்தினுடைய மாபெரும் புலவன் சொக்கனே வந்து பேசுவது போல் உணர்ந்தேன். இன்னொன்று, அவர் ரொம்ப அழகா சொல்றார். முன்னாடி சொன்னோம்ல, அங்கே நினைவுபடுத்தினமே முன் அதிகாரத்துல, அந்த மெய்யுணர்தலுக்கு விளக்கத்தை போலத்தான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்று மறுபடியும் வழிமொழிகிறார். 10 முறை சொல்லி பார்க்கிறார், கேட்கல நாம. இன்னும் ஒரு 10 முறை சொல்லுவோன்ட்டு தான் இங்கே 10 முறை இந்த அதிகாரத்துல அவா 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் 10 முறை சொல்ல வேண்டாம். அதில் ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் ஆசை வந்துடும். ஆகையினால 9 முறை சொல்றேன். 10வது முறை என்ன சொல்லலாம். 10 குறளுக்கு 10 இடத்துல அவா சொல்லி ஆகணும். ரொம்ப அற்புதமான குறள். வேண்டாமை அன்னை விழுச்செல்வம் என்று சொல்லுகிறார். அப்போ அவா அறுத்தலுக்கு அடிப்படை சார்புகட ஒழுகுதல், மற்ற ஈண்டு பிறவா நெறியை அடைதல், நமக்கு இருக்கக்கூடிய பிறவியை மாற்றிக்கொள்ளுதல், ஆசையை, நமக்கு ஏற்படக்கூடிய தீமையை, நோயை, பிணியை மாற்றுகிற மருந்தை இங்கே மகுடத்திலே கல் பதித்தார் போல அற்புதமாக சொல் பதித்தார் உரைக்காரர். இந்த ஆசை அறுத்தல்ல கடைசியா வைக்கிறாரு ஆறா இயற்கை. அத முருகன் ஐயா லேசா கோடிட்டாங்க. செயற்கை கூடாது என்று ஹெட்செட்டை காட்டுறீங்களே, அந்த செயற்கைக்கு நீங்க இங்க அதிகாரத்தில் இயற்கையை பேச இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னது போல் நான் உணர்ந்தேன். அதுதான் ஒருங்கிணைப்பாளர் முருகன் ஐயாவுடைய சொல் வித்தகம். இன்னொன்றையும் உணர்கிறேன். தூய்மை என்பது சாத்தூர் சகோதரர் கேட்டது போல, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவாவினை ஆற்ற அறுக்க வேண்டுமானால் ஆற்ற அறுப்பின், தவாவினை நாம் மேற்கொள்ளுகிற அந்த தன்மையாகிய வழிக்கு விளக்கம் இங்க இருக்குது. தூய்மை ஆகியனால ஆசை அறுத்தலே கூட சகோதரி அறச்செல்வி குறிப்பிட்டது போல, நாம் இன்றைக்கு தூய்மை அடைந்தோம் என்று சொல்வதே கூட, ஒருவேளை ரவீந்திர பாரதி ஐயா போன்ற பகுத்தறிவாளர் பெருமக்கள் எல்லாம் பார்க்கிற பார்வையிலே உள்ள தூய்மை நடிப்பு இல்லாத படிப்பினையை தருமேயானால் மாமன்றம் பெருமகிழ்வடையும். இரும்பூதி எய்தி சொல்லுகின்றேன். இன்றைய உரைக்காரர் தூய்மையை சொற்களினாலே துலங்கச் செய்தார். வாய்மை துலங்கும்படியாக திருக்குறள் 10ஐயும் அப்படியே பட்டு தெரித்தாற்போல் முற்றோதல் செய்தார். ஆகவே மறுபடியும் கவிராஜன் பாரதி நம்மையெல்லாம் வாழ்த்தி விட்டான். சிறப்பான ரவீந்திரநாத் தாகூரை கூட விஞ்சுகிற ஆற்றல் படைத்த பாரதி இங்கே உண்டு என்று குறிப்பது போலத்தான் மாமன்றம் ரவீந்திர பாரதியை கொண்டிருக்கிறது. ஆகையினாலே வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி மிக அற்புதமான இன்றைய உரைப்பொழிவை செவித்தேன், மகிழ்ந்தேன், அவித்தேன் போல் இருந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வழக்கம் போல் ஒரு பின்னூட்டத்தை செறிவாக மன நிறைவாக பேசுகிற உரைப்பொழிவாளர்களின் இதயங்களை தொடுகிற கனிவாக இருக்கிற ஐயாவின் பின்னூட்டம் மகிழ்வை தந்தது. மிக்க மகிழ்ச்சி. கதிர்பாரதி ஐயா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? சொல்றது ஒண்ணும் இல்ல. அந்த ராஜபாரதி திருக்குறள் சொன்னாங்க இல்லையா, அந்த அந்த சொல்லும்போது ஒவ்வொரு சொற்களையும் கொஞ்சம், இது என்னுடைய வேண்டுகோள் தான், கொஞ்சம் உள்வாங்கி அதனுடைய அந்த சீர்களை இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லாம கொஞ்சம் நிதானிச்சு சொன்னாங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும்.
உதாரணத்துக்கு, அவா என்ப எல்லா உயிர்க்கும் என் ஞான்றும் தாவா பிறப்பினும் வித்து. அந்த இது மாதிரி சொல்லும்போது அந்த சீர்களை கொஞ்சம் நிதானமா நிறுத்தி சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் எளிய முறையில கொஞ்சம் மனதுல போய் நிற்கும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். இது போல அந்த சீர்களை கொஞ்சம் சரியான முறையில உள்வாங்கி கொஞ்சம் சொன்னாங்கன்னா எது வேண்டுகோள் தான் தர கட்டளை அல்ல. நன்றி. வேறு ஏதாவது சொல்றீங்களா? நன்றி. நிறைவாக அந்த வாய்ப்பு வழங்கிய அம்மையாருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. நிறைவாக நானும் கலை இலக்கிய பெருமன்றத்துல இருக்கிறேன். நான் பார்த்தேன். நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜபாரதி அவங்கள ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பல போட்டிகளில் பரிசு வென்றவர் என்று. அவங்க ஐயாவும் சொல்லியிருக்காங்க, நம்ம ராமோனும் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு திறமையான ஒரு மாணவி இன்று முற்றோதல் செய்தது அருமை. ஐயாவுடைய கவிஞர் கதிர் பாரதியினுடைய அறிவுரையும் ஏற்று அவருடைய இன்னும் அந்த சொற்பொழிவுகள் செழுமை அடைய வேண்டும். கவிஞர் கதிர் பாரதி மிக அருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு குரலையும் மிக தெளிவாக விளக்கி அது என்ன சொல்ல வருகிறது என்பதை தெளிவாக சொன்னார். பொதுவாக அவா வருத்தல் அது புத்தர் தான் முதல்ல துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சவர். எல்லா மதங்கள்லாம் சொர்க்கம், நரகம், மறுபிறவி அப்படின்னு சொல்லி இருந்தப்ப இவர் யோசிச்சுட்டு தீர்வுகள் அந்த காலத்தில் அவ்வளவு எளிதில் சமூகம் வளர்ச்சி அடையாத போது அவரால் முடிந்த ஒரு இதுதான் ஒரு ஆசையை துரத்தல் அப்படின்றது. அதனுடைய சமணமும் அதையே சொல்லிச்சு. அதனுடைய ஒரு வலியுறுத்தல் தான் இந்த அதிகாரம் முழுவதும். இது துறவரம் மேற்கொண்டவருக்கு மட்டுமல்ல, இல்லறத்தில் இருப்பவருக்கும் ஆசையை குறைத்துக் கொண்டால் நாம் அதிலிருந்து வரக்கூடிய துன்பங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்பதை பல்வேறு விதங்களில் செல்வம்ன்றது அந்த ஆசையை அறுத்தல் இதான் அறமே அதான் அப்படின்னு சொல்றதும் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை வள்ளுவர் பல்வேறு பொருள்களில் இந்த அதிகாரத்தில் விளக்கியுள்ளார். பின்னூட்டம் வழங்கிய ரவீந்திர பாரதி தொடர், நம்ம கணேசன் சார், அறச்செல்வி அம்மா, நம்ம நாகராஜன் ஐயா உண்மையிலே ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில் பின்னூட்டம் வழங்கிய அவருக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் அதிகாரம் உன்னுடைய பின்னூட்டமும் சரி, உரைப்பொழிவும் சரி, முற்றுதலும் சரி, சீராக மன நிறைவாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்பது நாம் அடிக்கடி சொல்வது போல அடுத்த தலைமுறையை நோக்கிய இலக்கிய பதிவுகள் என்பதை காட்டிலும் பதியமிடுதல் என்கிற மகத்தான பணியை நாம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இலக்கியத்தை ஒரு பதிவா பார்க்கிறாங்க. பதிவு கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு நாம் பதியமிடணும். அது ஒரு ஆழ விருட்சமாக பயணிக்க வேண்டும். எண்ணங்களை, சிந்தனைகளை விரிக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் தோன்றினால்தான் சிந்தனைகள் அகண்டதாக அடுத்து புதியதாக மலர்வதாக அமையும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அமையப்பெற்றது. அதற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக பின்னூட்டம் மிகச் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி நாளை நிகழ்வு பொதுச் செயலாளரே நானே சொல்லிடலாமா?